வந்து நம்ம கீழ்த்தளம், நடுத்தளம், மேல்தளம் 3 இடம் சொன்னோம். இப்போ நம்ம இருக்கிறது வந்து நடுத்தளத்தில் இருக்கும். அந்தாண்ட பார்த்தீங்கன்னா மசூதி மாரி ஒன்று கட்டியிருக்காங்க. அது வந்து ஸ்டெப்ஸ் இறங்கி வந்தீங்கன்னா இப்படியே இறங்கி வரணும். அதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா கோயில் இருக்குது. நம்ம உள்ளுக்கு போய் அது என்னென்னு பார்க்கலாம். நம்ம இப்போ நிற்கிற இடம் பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா ஹனுமான் இருக்காருன்னு சொல்கிறாங்க. அது யாருன்றதை பார்த்து கன்ஃபார்ம் பண்ணிடுவோம். ஹனுமன் தான், ஹனுமன் சிலை தான் உள்ளுக்கு இருக்குது. மேலே பார்த்தீங்கன்னா ராமம் போட்டிருக்கு. இந்தாண்டா அது சாமிக்கான ரெண்டுமே வச்சு சங்கு சக்கரம். ஸோ ஹனுமான் வந்து ராமர் பக்தர். ராமர் பக்தர். அதுதான் பக்கத்தில் சிவன். இந்தாண்ட பார்த்தீங்கன்னா சிவலிங்கம். மேலே வந்து அந்த ஸ்ட்ரக்சர்ஸ் ஃபுல்லாகவே உடஞ்சிருக்கு, சிதிலம் அடைஞ்சிருக்குன்னு சொல்லணும். பட் இந்த இடத்துல சிலை வச்சு வணங்கியிருக்காங்க. இன்னொரு விஷயம் இதில் என்னென்னா, கீழ்த்தளத்தில் அப்படியே கிட்ட போனீங்கன்னா அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 6 7 8 9 ஓட்டைகள் இருக்குங்களா. இந்த இடத்துல வந்து சிப்பாய்கள் அந்த ஓட்டை வழியாக கீழே என்னென்னலாம் நடக்குது அப்படின்றத வந்து இந்த இடத்துல இருந்து தான் வந்து கண்காணிப்பாங்க. அதேமாதிரி மேலே பார்த்தீங்கன்னா போல்ஸ் நிறையா இருக்கும். இங்கே கீழேருந்து எப்படி கீழே சிப்பாய்களை பார்ப்பாங்க, இந்த இடத்துல இருந்து எப்படி பார்ப்பாங்களோ அதேமாரி மேல்தளத்தில் இருந்தும் வியூ பண்ணுறதுக்கு போல்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா எல்லா இடமும் ஹோல்ஸும் நல்லா தெளிவாகவே தெரியுது. அழகாக அதுக்கு மட்டும் எல்லா இடத்துலையுமே வந்து முடிஞ்ச அளவுக்கு வீரர்கள் வந்து, அதாவது எதிர்நாட்டு வீரர்கள் வந்துட்டாங்கன்னா தடுக்கிறதுக்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கை நிறையாவே எடுத்திருக்காங்க. அதே சமயம் முஸ்லீம்காக அங்கே மசூதி இருக்கிறதா இருக்கட்டும், இந்துக்காக பார்த்தீங்கன்னா அனுமார், அது சிவன், அங்கே பிள்ளையார் ஸ்ட்ரக்சர் இருக்குது. இது எல்லாமே வந்து இங்கே இந்த இடத்துல வந்து போர்வீரர்கள் தங்கி வணங்குறதுக்குன்னு சொல்லி யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இடம் மெயினாக சொல்லணும். இந்த இடத்துல என்னடா ஒரு கோல் இருக்குன்னு பார்த்தோம். இதுக்கு ஆப்போசிட் நேரில் வந்து அங்கேயும் வந்து ஒரு கோல் இருக்குது. அதாவது ஒரு அந்த சைஸுக்கு இருக்கிற ஒரு கட்டையை வச்சு இந்த இடம் வந்து அடைச்சிருப்பாங்க அப்படின்றத யூகிக்க முடியுது. ஏன்னா அது ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட் வந்து ஸ்ட்ரைட்டாகவே நேராகவே இருக்குது. இந்த இடத்துல ஒரு கட்டையை வச்சு இந்த இடத்துல ஒரு ஸ்டெப் மறைக்கிறதுக்கான, அதாவது க்ளோஸ் பண்ணுறதுக்காக, தடுப்பு அமைப்பதற்கான அனைத்து சாத்தியக்கூறுகளும் இருக்குது. நம்ம அடுத்தது இப்போ அப்படியே பாருங்க, அந்த கல்லில் ஒரு டிசைன் இருக்கு. அங்கே பார்க்கணுமா? அங்கேருந்து பார்த்தா அந்த டிசைன் தெரியுதுங்க. சொல்லுங்கள், என்னன்னு சொல்லுங்கள். அந்த டிசைன் சீக்கிரம் சொல்லுங்கள். அந்த டிசைன் ஒரு லேடி மாதிரியும் இருக்குது. அட் சேம் டைமில் ஹனுமர் மாதிரி அந்த முக அமைப்புகள் இருக்கு இல்லையா, வந்து க்ளோஸ்அப்பில் எடுத்தீங்கன்னா தெளிவாக தெரியும். இந்தாண்ட ஒரு கேட் கண்டிப்பாக இந்த இடத்துலையும் வந்து இந்த இடத்துல இது பூட்டியிருக்கு மனுஷங்க நடந்து போகிறதுக்கு. இந்தாண்ட மேலே கோட்டைக்கு மேலே யானை வரும்லாம் சொல்ல முடியாது, ஆனால் அந்த அளவுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. வாங்க கொடுத்துருக்கோம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் மீன் வடிவில் டிசைன் போட்டிருக்கு. முன்னாடி அங்கேயும் வந்து ஒன்று இருந்தது. இந்த தூண்கள்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம கோயிலில் இருக்கிற அந்த சிற்பக்கலையில் வந்து இந்த தூண்லாம் செஞ்சுருக்காங்க. இதெல்லாம் பார்க்கும்போது பாண்டிய மன்னர்களால் வந்து முன்னாடி கட்டியிருக்கலாமோ அப்படின்னு நினைக்கலாம் முடியும். நம்ம எதையுமே வந்து கன்ஃபர்மேஷன் சொல்ல முடியாது. ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா கோயில் கல், அதாவது கோயிலோட கல்லில் தான் இந்த கல்லில் தான் கோயிலோட கல் எல்லாமே இருக்கும். இது தூண், கோயிலில் இருக்கிற தூண் அதே தூண் தான் இது எல்லாமே இருக்குது. அதேமாரி மேலேயும் பார்த்தீங்கன்னா கோயிலில் எல்லா கோயிலையும், பெருமாள் கோயிலும் சரி, சிவன் கோயிலையும் சரி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். அந்த சிற்பம் கீழே மாடு, கீழே சிவலிங்கம், இதை இங்கே வந்து கிட்ட காமிக்கலாம். அதெல்லாம் வந்து எதுவுமே இல்லை. பார்த்தீங்கன்னா டிசைனு ஃபுல் அண்ட் ஃபுல் கோயிலில் அந்த காலத்தில் அந்த காலகட்ட கோயில் சிவலிங்கம் அங்கே அதில் வந்து மாடு கீழே வந்து அந்த சிவலிங்கம் இருக்கிற மாதிரி கோட்டையில் என்னென்ன இருக்குது அப்படின்றத நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இது வந்து கீழே போகிறதுக்கான ஸ்டெப்ஸு. நம்மளுக்கு கீழே ஃபஸ்ட்லேயே காமிச்சிருப்பேன். சைடில் வந்து ஒரு அகலி இருக்கிற மாதிரி காமிச்சிருப்போம். இல்லைனாலும் நான் இப்போ காமிக்கிறேன் பாருங்கள். இது உள்ளுக்கு போகிற என்ட்ரன்ஸ். இதை வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. ஓப்பன் பண்ணிட்டு போகலான்னு நினைக்கிறேன். அது வந்து டேஞ்சர், அதில் போகக்கூடாது. பூட்டு போட்டிருக்காங்க. உள்ளுக்கு பூட்டு போட்டிருக்காங்க. உள்ளுக்கு அதேமாதிரி இங்கே வாங்களேன். இதில் பாருங்கள், மீன் ஸ்ட்ரக்சர் பொறிச்சிருக்காங்க பாருங்க. நிறைய இடத்துல இந்த மீனோட இது பார்க்கலாம்.
இந்தாண்ட கோயிலுக்கானது, இந்தாண்ட மசூதிக்கானது. எப்படி இருந்திருக்காங்க அந்த காலத்தில். அப்படியே அவங்க மேலே போ, அந்த இடத்துக்கு போனால் அந்த அகலியை காமிக்கும். இப்படியே வந்தீங்கன்னா நான் சொன்னேன்ல, இது வந்து நடுத்தளம், கீழ்த்தளம், நடுத்தளம், மேல்தளம். நடுத்தளத்தில் இவ்வளோ இருக்குது. இந்த இடம் வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். அந்த இடத்துல இருந்தால் இப்போ வந்தோம், அது வழியே அடியில் வந்தோம்னா இங்கே பாருங்க, இது வழியே நடந்து இறங்கி போகலாம். அதெல்லாம் யாரும் போக மாட்டாங்க, ஜஸ்ட் அவங்க வச்சுருக்காங்க. அது வந்து பெரிய அகலின்னு சொல்லணும், பெருசு. இந்த இடத்துல இருந்து, அதாவது அந்த இடத்துல இருந்து வீரர்கள், இப்போ ஒரு நாட்டுப்படை வீரர்களை வந்து யாரும் கொல்ல போகிறது கிடையாது. அவங்க நாட்டுப்படை, எதிர் நாட்டுப்படை வீரர்களை வந்து நிறைய பேரை வந்து தூக்கிட்டு வருவாங்கல்ல, அவங்கள அதில் போட்டு காலி பண்ணிடுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. உண்மைலாம் நம்பிடாதீங்க. சரி பாருங்க, அந்த இடத்துல பாருங்க எவ்வளோ பெருசு இருக்குது பாருங்க. இந்த கோட்டை தனி, இது தனி. வாங்க உள்ளுக்கு போகலாம், பின்னாடி போய் பார்ப்போம். இங்கிற மாதிரி இருந்தால் அதை வந்து அவங்க பெருசாக அதை இப்படி தனியாக ஆக்கி போகிறது கிடையாதுல்ல. ஓகே தானே? ஏன்னா அதில் தள்ளி விட்டோம்னா அதுக்கப்புறம் வெளில வர முடியாது. அது வந்து ஒரு கிணறு மாதிரின்னு வச்சுங்களேன், பெரிய குளம் மாதிரி வச்சுங்களேன். முதலைகள், அது பெரிய பெரிய பாம்புகள் அதெல்லாம் வந்து இருந்துதான் சொல்கிறாங்க. இன்னும் கொஞ்சம் புராண கதைக்கு போனோம்னா நடுப்புற போட்டு வச்சிருவாங்க. எவ்வளோ ஆழமாக இருக்குது பாருங்க. அந்த இடத்துக்கு விழுந்தோம்னா திருப்பி வரவே முடியாது. ஏன் வர போகிறீங்க? அதை பீஸ் பீஸாக போயிடுவோமே. ஜோக்ஸ் அப்பா, அது வந்து அப்படி தான் இருக்கும். ஏன்னா இந்த கோட்டையே தனியாக இருக்குது, அதை மட்டும் யாரும் போகாமல் க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. ரெண்டாவது, அது இந்த கோட்டையிலேருந்து தனியாகவே இருக்குது அப்படிங்கும்போது அது கண்டிப்பாக அந்த பர்பஸ் தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. நம்மளால் யூஸ் பண்ண முடியாது. தூக்கிட்டு வந்துட்டாங்கன்னா தூக்கி போட்டு அதுக்கு தான் வாங்க. சில வடிவேலு டைலாக் தான் எனக்கு ஞாபகம் வருது. அப்போ அந்த இடத்துல காணாம போக பார்த்துருப்பேன். அந்த மாதிரி அதே மாதிரி அந்த ஒரு கண்காணிப்பு கோபுரம் ஆளுங்க நின்று சுற்றி. இப்போ நம்ம ஸ்டார்டிங் என்ட்ரன்ஸில் வந்தப்போ 4 கண்காணிப்பு கோபுரம் பார்த்தோம். இது வந்து பின்னாடி இருக்கிறது அந்த மதில் சுவருக்கு அப்புறம் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா தெரியும். பரவாயில்ல, காட்டுக்காரங்க இந்தாண்டா வராமல் இருக்கிறதுக்கு பாதுகாப்புலாம் போட்டு வச்சுருக்கீங்களா? கோட்டையோட ஏரியா அது. அங்கே க்ரீன் கலரில் வேலி இருக்குல்ல, அது வரைக்குமே கோட்டையோட ஏரியா. அதனால் அது வரைக்கும் பாதுகாக்கப்பட்ட பகுதி. கவர்மெண்ட் இது, தேசிய கொடி நின்றுருந்தாங்கல்ல, கவர்மெண்ட் இது. வெளியில் என்ட்ரன்ஸில் பார்த்தோம்ல, சைடில் ஃபுல்லாகவே தண்ணி நிற்கிற மாதிரி கோட்டையை சுற்றி அந்த ஏரியா பேர் தெரியாமல் சொல்ல. கோட்டையை சுற்றியும் தண்ணி, கோட்டைக்குள்ளேயும் தண்ணி, கோட்டைக்கு மேலேயும் தண்ணி. போய் பார்க்கலாம். அங்கேருந்து என்னென்ன தெரியுதுன்னு பார்ப்போம். வாங்க வாங்க. அந்த காலத்தில் அவங்க எப்படி நின்று எவ்வளோ தூரத்தை பார்த்துருப்பாங்கன்றதெல்லாம் நம்ம இப்போ நின்று இவ்வளோ தூரம் தெரியும் பண்ணுறதா வீடியோவில் கவர் பண்ணுறோம். சரிங்களா? அதாவது நடுத்தளத்தில் கண்காணிப்பு கோபுரம் வச்சுருக்காங்க. இதேமாரி மேல் தளத்துலேயும் வந்து 3 இருக்குது. காமிக்கிறோம். கொத்தனார் எதுங்க தேவை? காமிங்க. அதில் ஏதாவது கொத்தனார் பூசி இருக்காரா? எதுவுமே இல்லை, வெறும் கல் தான். கல்லை வச்சு தான் அடுக்கி வச்சுருக்காங்க. கொத்தனாருக்கு தேவையே. சரி, கல்லை வச்சு அடுக்கிறதுக்கு பாருங்க, நடுப்புற ஒட்டி இருக்காங்க பாருங்க. நீங்க தான் தப்பா சொல்லிட்டீங்க. ஆமாம், அப்புறம் சிமெண்ட்டே இருக்காது. பாருங்க எதை வச்சு ஒட்டியிருப்பாங்க. இங்கே நின்று இப்படி பார்க்கலாமா? இங்கே நின்று இப்படி பார்க்கலாம். கேப் இருக்கு. 2 3 ஏரியா கவர் பண்ணலாம். இந்த இடத்துல இருந்து இந்த சைடு ஃபுல்லாக கவர் ஸ்பாட் ஒன்று. அதுவும் பாருங்களேன், இப்படிலாம் கட்டல, நல்லா வைட் ஆங்கிளில் கட்டியிருக்காங்க. வியூ நல்லா அகலத்துக்கு தெரியணுன்ட்டு. எனக்கு தெரிஞ்சு அதுவே ஒரு கண்காணிப்பு கோபுரம் தான். அந்த வளைவு இருக்கு. கண்காணிப்பு கோபுரம் பார்த்தீங்கன்னா அங்கே பார்த்த மாதிரி இது ஒரு கண்காணிப்பு கோபுரம். இங்கே வந்து உள்ள கீழே இறங்குற மாதிரி பாதை இருந்திருக்கு. நம்ம இதை வச்சு பூசி அதான் உள்ளுக்குள்ளே இறங்குற மாதிரி இருந்திருக்கு. அதில் தான் பார்த்தீங்கன்னா நம்ம ஆளுங்க தான் இப்போ கட்டுமான வேலை பார்த்துருக்காங்க கவர்மெண்ட்டில். இதில் ஏதோ இருக்குது. அதுக்கப்புறம் இங்கே 1 2 3 4 பக்கம் கரெக்டாக இதில் அப்படியே காமிங்க. மேலே நம்ம கீழே பார்த்த தண்ணி நிற்கிற மாதிரி ஏரியா நீங்கள் இதை பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு தெரியும். அந்த கோட்டை தான் என்ன, அதில் தான் என்ன இருக்குதுன்னு தெரியல. நம்ம மேலே இருந்து பார்ப்போம் எதாவது இருக்கான்னு.
அங்கே ஒரு கண்காணிப்பு கோபுரம் 2 3 4, அதாவது நடுத்தளத்தில் கிட்டத்தட்ட 4 கண்காணிப்பு கோபுரம் வச்சுருக்காங்க. 4 1 2 3 4 3 அந்தாண்ட இந்த இடத்துல இருக்கிறது மட்டும் என்னன்னு பார்ப்போம். நீங்கள் நல்லா பாருங்க, இதுக்கு மேலே அது வந்து ஒரு ஸ்டெப்பு மலை, அதுக்கு மேலே கட்டியிருக்காங்க. இப்போ நம்ம நிற்கிறதே ஒரு மலைக்கு மேலே தான், இந்த மாதிரி கல் வச்சு கட்டினது தான். இப்போ அடுத்தது நம்ம மேல் தளத்துக்கு போகும்போது அது எப்படி இருக்குது அப்படின்றத மேலேருந்து பார்த்தோம்னா தெரியும் அது என்ன ஒரு இருக்குன்னு. பாதை இருக்கு, அதுக்கு எப்படி வருவாங்க? எதுங்க? ஏதோ கம்பி போட்டு அது ஆக்சுவலாக அங்கே இருக்குது, நான் காமிக்கிறேன். அங்கே தெரியுதுங்களே ஒரு பாதை, ஆக்சுவலாக அதுலேருந்து ஸ்டெப்ஸ் கீழே இருக்குது, இப்போ இருந்திருக்கு, இப்போ இல்லை. அது எப்படி அந்த கண்காணிப்பு கோபுரம் மேலே ஏறுறோம்ல, அதுக்கு கீழேயே பாதை வளைஞ்சு வர மாதிரி கொடுத்துருக்காங்க, இருக்கு. அதாவது சப்வே, அப்பயே சப்வே இருந்திருக்கு. இது இது என்னது? இது மூடின சப்பு. என்ன மாதிரி தெரிகிறது? மீன் பொரியல் மச்சி. கட் பண்ணுங்க. ஏதோ இருக்குங்க. இல்ல அது மூலியமாவே இங்க வரது வச்சிருப்பாங்களோ அப்படி பார்த்தா அந்தாண்ட போறது